நாம இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம வெறும் ஒரு வெத்து பேப்பர். நமக்கு ஆழம் மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ இது வரைக்கும் எவ்வளவு விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். பவி, ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமாதான். ஆர்வம் இருந்தா போதும் அத்தை, எது வேணாலும் கத்துக்கலாம். சரி பவி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். எவ்ளோ பண்ணோம், இது பண்ண மாட்டோமா? நீ என்ன பண்ண சொல்றியோ அத அப்படியே பண்ணலாம். எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தை கத்துக்குடு, அது எனக்கு போதும். சூப்பர் அத்தை, செல்லும். Thank you so much. அத்தை, இப்பதான் 4 வார்த்தை கத்துக்கணும்னு சொன்னீங்க. Thank you so much. 4 வார்த்தை. ஆமா அத்தை. சரி, ஓகே. என்ன சொல்லிருக்காங்க? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. சோ இன்னைக்கே கிளாஸுக்கு போறோம், அட்டெண்ட் பண்றோம், கத்துக்கிறோம். எப்படி எப்படி? போறோம், அட்டெண்ட் பண்றோம், கத்துக்கிறோம். எப்படி எப்படி? போறோம், அட்டெண்ட் பண்றோம், கத்துக்கிறோம். அடிச்சுக்கோங்க, அடிச்சுக்கோங்க. But she has stage fear, and that is why she's not able to do the presentations properly. No, if she starts practicing with me, please sit down. There's nothing to worry. I'll take care of her. Okay? Okay, bye. Hi. How are you? How can I help you? Hi sir, I'm Pavitra. I'm working in an IT here. So, this is my auntie. Oh, super. Auntie means your mother-in-law or your father's sister? No, mother-in-law. Oh, you're good in English. My guess is your aunt has come here to learn English, right? Exactly, sir. Sure, she can learn English, but there is one thing. இவங்க என்ன பர்பஸ்க்காக இங்கிலீஷ் கத்துக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அத்தைக்கு ஜஸ்ட் இங்கிலீஷ் கத்துக்கணும் சார். எல்லார் மாதிரியும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை. மத்தபடி அபிஷியலா எந்த வர்க் பண்றதுக்கும் இங்கிலீஷ் கிடையாது சார். ஜெனரலா கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ, கண்டிப்பா. வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனை வயசா இருந்தாலும் இங்கிலீஷ் கத்துக்கலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க அத்தைக்கு பேச்சு வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே சார்? என்ன சார் நீங்க? நான் நல்லா பேசுவேன் சார். பேச்சு வர வைக்க வேண்டியதுன்னு சொல்றீங்க? ஓ, சாரி. பேச்சு இல்ல, இங்கிலீஷ் சூப்பரா பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். ஓ சார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்க அத்தை எவ்வளவு சீக்கிரம் இங்கிலீஷ்ல பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிலீஷ்ல பேச வைங்க. கண்டிப்பா பேசுவாங்க. என்னமா நீங்க, இது என்ன சாதாரண கோச்சிங் சென்டரா? பிபிஏ கோச்சிங் சென்டர். இத பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளவோ ஆட்கள் இங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு ஃபாரின் லெவல்ல சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதே மாதிரி உங்க அத்தையும் சாதிப்பாங்க, இங்கிலீஷ்ல பேச போறாங்க. ஓகே, இட்ஸ் மை அஷூரன்ஸ் டு யூ. என்னத்த, ஹாப்பி தானே? ஆனா கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. மேடம், என்ன உங்க பிரதரா நினைச்சுக்கங்க. பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆர்வம் மட்டும்தான் வேணும். ஆசையும் ஆர்வமும் இருந்தா இந்த உலகத்தையே வெல்லலாம். சரிங்களா? நீங்க எதை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க, கவலையே படாதீங்க. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, டோன்ட் வரி. நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சார், உங்களோட ப்ரௌஷர் கிடைக்குமா? உங்க பேமெண்ட் டீடைல்ஸ் பார்க்கணும்ல. ஓகே ஷூர்மா. திஸ் இஸ் आवर ப்ரௌஷர். இதுல வந்து நாங்க கம்பார்ட்மெண்ட் வைஸ் மார்க் பண்ணிருக்கோம். எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். உங்க அத்தை எந்த அளவுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேமெண்ட் பண்ணா போதும். ஷூர் சார். நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், அதை நீங்க fill up this form. உங்க டீடைல்ஸை கொடுத்துருங்க. ஓகே.
மார்னிங் மிஸ். Good morning, மிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. Thank you, Thank you, miss. Okay, miss. உட்காருங்க. என்ன டீச்சர் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நான் டீச்சர் இல்லம்மா. ஆண்டி, நான் உங்களை டீச்சர்னு தான் நினைச்சேன். இல்ல, நானும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கலாம் தான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். அப்படியா ஆண்டி? இந்த வயசுல நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க ஆண்டி? டேய், அவங்க ஸ்டூடெண்ட் இல்லடா, அவங்க சும்மா சொல்றாங்க. அவங்க மிஸ் தான், நம்மள செக் பண்றதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆண்டி, நீங்க மிஸ்ஸா இல்ல இங்கிலீஷ் கத்துக்க வந்த ஸ்டூடெண்டா? உண்மையை சொல்லுங்க ஆண்டி. தம்பி, நானும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். குட் மார்னிங் சார். சார். Good morning, sir. Good morning, மார்னிங் sir. ஆல் ஆஃப் யூ. சிட் டவுன். உட்காருங்க. Okay, உட்காருங்க. sir. தேங்க் யூ சார். How are you all doing? Fine, sir. Sir. ஃபைன் சார். Silence. நீங்க உட்காருங்கம்மா. சைலன்ஸ். மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கான். லேர்னிங் எல்லா கட்டத்திலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களும் உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்க பேரு லக்ஷ்மி. இந்த சிரிப்பு, கேலி, கிண்டல் பண்றது அதெல்லாம் இங்க பண்ண வேண்டாம். ஓகே? இந்த வயசுல இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்காங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸை நம்ம பாராட்டணும். ஓகேவா? ஓகே சார். சாரி ஆண்டி, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? சரி. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் டே லக்ஷ்மி சிஸ்டர் வந்திருக்காங்க. அதனால நாம நேத்து நடந்த பாடத்தையும் சேர்த்து இன்னைக்கு ரிவைஸ் பண்ணலாம் அவங்களுக்காக. ஓகே? ஃபர்ஸ்ட் பேசிக் லக்ஷ்மி சிஸ்டர் உங்களுக்காக தான். சரிங்க சார். ஓகே, பாத்தீங்களாமா? இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்துக்கள் இருக்கும்பாங்க. இந்த 26 எழுத்தை வச்சு இங்கிலீஷ்காரன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டான். அதனால அந்த 26 எழுத்துக்களை வச்சு நாம எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். பேசிக்ல நாம 2-3 வார்த்தைகளை கத்துக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம் பா? My name is Abhishek sir. ஓகே, வாட் இஸ் yours? My name is Karthika sir. லக்ஷ்மி மேம், வாட் இஸ் யுவர் நேம்? இது உங்க பேர் என்னன்ற ஒரு கேள்வி. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, மை நேம் இஸ் லக்ஷ்மி. மறுபடியும் சொல்லுங்க. மை நேம் மை இஸ் நேம் இஸ் இஸ் லக்ஷ்மி. லக்ஷ்மி. ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். மை எஸ். நேம் சூப்பர். இஸ் எஸ். லக்ஷ்மி. மை நேம் இஸ் லக்ஷ்மி. ஓ, சூப்பர் லக்ஷ்மி சிஸ்டர். சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். நன்றி. சூப்பர் ஆண்டி. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. சரி மச்சான், நான் கிளம்புறேன். ஓகேடா, பாய் பாய். சாரி ஆதிரா, நேத்து என்னால போன் எடுக்க முடியல. என்ன சந்தோஷ் நினைச்சிட்டு இருக்க நீ? நேத்து அவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ண, ஒரு தடவை கூட ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. ஏய், அப்படி இல்ல ஆதிரா, நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியா. சந்தோஷ், ஏன் ஃபோன் எடுக்கல? என்ன ஆதிரா, நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு தடவை போன் எடுக்கலைன்னா நீயே புரிஞ்சுக்க வேணாமா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இது கூட உனக்கு தெரியாதா? என்ன சந்தோஷ், எது சின்ன விஷயம்? என்னால தனியா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சு கூட ஃபோன் எடுக்காம இருக்க. உனக்கு நான் பழசாயிட்டேன்ல. என்ன ஆதிரா,
என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நீ பேச மாட்டியே. பேச வேண்டிய சூழ்நிலையில நிக்க வச்சுட்ட சந்தோஷ். என் போனையும் எடுக்கல, காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன மீட்டும் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன ஆதிரா, நீ என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ கூப்பிட்ட டைம்ல நான் வந்திருக்கேன்ல. நீ என்ன ஒரு நாள் போன் எடுக்கலைன்னா இப்படி டென்ஷன் ஆகுற? சரி, போன் பண்ண எடுக்கல, எடுக்க முடியல, ஓகே. வாட்ஸ்அப்ல இருக்கல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண, அதுக்கே ரிப்ளை பண்ணல. ஓ ஆதிரா, நீ அதை விடவே மாட்டியா? என் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஆன்லைன்ல மட்டும் இருந்த, ஆன்லைன்ல மட்டும் இருக்க தெரியுதுல, என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண தெரியலல. என்னடா யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு என்ன தூக்கி எறிஞ்சிடலான்னு பாக்குறியா? என்ன ஆதிரா, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உன்கிட்ட பழகுனதுக்காகவும் உங்க அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் உனக்கு நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அப்படிதான் பேசுவேன். இங்க பாரு சந்தோஷ், நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு அன்பு, பாசம், அது மட்டும்தான். ஆனா நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தா உன் தேவையெல்லாம் தீர்த்துக்கிட்டு என்ன கை கழுவிட்டு போற மாதிரி இருக்கு. என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ? இத பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எல்லா நேரமும் ஒருத்தரால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் வேலை இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கோ முதல்ல. ஓ அப்படியா? எனக்கு அப்பவே தெரியும்டா. எனக்கு தெரியும், அப்பா அம்மாவை விட இந்த உலகத்துல யாருமே பெஸ்ட் கிடையாது. இந்த ஜென்ஸுங்களோட சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ நல்லவனாதான் இருந்த. ஆனா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்ட? ஏன்டா இப்படி மாறிட்ட? ஏன் மாறிட்ட? என்ன நீ பண்ற? அதிரா, ஏன் மாறிட்ட? ஏன்டா இப்படி ஆன? கேளு அதிரா, சொல்லு, என்ன லூசா நீ? கேவலம். ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். அதிரா, என்ன நீ தப்பு பண்ண? நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சந்தோஷ். அதிரா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அதிரா, நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? சந்தோஷ், அதிரா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் அதிரா, தப்புதான்? சும்மா இரு அதிரா, சொல்றத கேளு. ஏன் தப்புதான்? எல்லாம் அதிரா, தப்பு. அதிரா, அமைதியா இரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதிரா, 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 அதிரா. ஹே கவிதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பவித்ரா. நீ எப்படி இருக்க? உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ராட்ல இருந்து நீ எப்போ வந்த? சொல்லவே இல்ல. நான் வந்து 1 month ஆகுது. 1 month-ஆ? 1 month ஆகியும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணனும் கூட உனக்கு தோணலல? சாரி பவித்ரா. வந்ததுல இருந்து சொந்தம் பந்தம்னு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வரவே நேரம் சரியா இருந்துச்சு. நீயும் ஹஸ்பண்டும் கல்யாண என்கேஜ்மென்ட்க்கு வரீங்கல? கண்டிப்பா வருவோம். நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஓகே பவித்ரா, பை. வெச்சிடுறேன். ஓகே, பை. பை. இன்னைக்கு கல்யாணி ஃபங்க்ஷனுக்கு அப்ப எல்லாரும் வருவாங்களா? சந்தோஷ கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். சந்தோஷ் வரதுக்குள்ள நாம ரெடி ஆயிடலாம். எந்த புடவைய கட்டிக்கிட்டு போலாம்? இது வரைக்கும் கட்டாத புடவையா இருக்கணும். என்ன பண்ணலாம்? சந்தோஷ் கிஃப்ட் பண்ண சாரியே கட்டிக்கலாம். இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ஏத்த சாரியா தான் சந்தோஷ் வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த சாரியில ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கலாம். செல்ஃபி. சூப்பரா இருக்கு. இந்த புடவையில மட்டும் சந்தோஷ் நம்மள பார்த்தானா பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். சந்தோஷ், நான் ரெடி. சீக்கிரம் வாடா.
அதுக்குள்ள வந்துட்டானா? அத்தை, வாங்க அத்தை. வாங்க வாங்க. கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அத்தை? போ பவி, பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அத்தை, எந்த ஒரு விஷயமும் முதல்ல கத்துக்கும் போது நமக்கே ஒரு மாதிரியா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வயசுல இங்கிலீஷ் கத்துக்கும் போது மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மட்டும் இல்ல அத்தை, எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். எவ்வளவு தூரம் போகுதோ போகட்டும், நான் சமாளிக்கிறேன். பரவாயில்ல. ஐயோ அத்தை, நீங்க வேணா பாருங்க, இதே கிண்டல் பண்ற பசங்க நாளைக்கு சந்தோஷமா அன்பா என்னோட அத்தை கிட்ட பேசதான் போறாங்க. அந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சந்தோஷப்பட்டு சொல்லதான் போறீங்க. என்னத்த? என்ன பவி, இந்த புடவையில இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. எப்படி இருக்கத்த? நல்லா இருக்கா? சோ, என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்க. ஆமா, இந்த புடவைய எப்ப எடுத்த? என்கிட்ட நீ காட்டவே இல்லையே பவி. ஐயோ அத்தை, இந்த புடவைய நான் எங்க எடுத்தேன்? உங்க குட்டி தான் எடுத்துட்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தானே. ஓ, அதான் குட்டி உன்கிட்ட குடுக்கல, புடுங்கி வச்சுக்கிட்டான்னு சொன்ன. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியே, அந்த புடவையா இது? ஆமா ஆமா, குடுக்காம புடுங்கி வச்சுக்கிட்டான் தான் அத்தை. ஆனா இப்பதான் நாங்க ஒன்னாயிட்டோமே. இப்ப பழையபடி அன்பா இருக்கா அத்தை. அதான் சீக்கிரட்டா எடுத்து போட்டுட்டேன். அத்தை, இந்த புடவையில என்ன பார்த்தா உங்க குட்டி ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அத்தை? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் நல்லா இருக்கேன்ல? ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னோட மருமக எவ்வளவு அழகா இருக்கா. கண்டிப்பா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுவேன். பவி, உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. அத்தை, இதெல்லாம் உங்களாலதான் அத்தை. உங்கள மாதிரி பெரியவங்க வீட்ல இருக்கும்போது எங்கள மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டையெல்லாம் அப்பப்ப சால்வ் ஆயிடும். நீ சொல்றது சரிதான், ஆனா அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஆமா. என்ன அத்தை, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்றீங்களே? சும்மா சொன்னேன் பவி. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா, சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அத்தை, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அத்தை. சரி சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் முகம் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீ போட்டு குடிப்போம். எப்படி? சரி. ஆமா பவி, எத்தனை மணிக்கு உனக்கு ஃபங்க்ஷன்? ஈவினிங் 6 o'clock தான் அத்தை. அதுக்குள்ள சந்தோஷ் வந்துடுறேன்னு சொல்லிருக்கான். வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரி, சந்தோஷமா போயிட்டு வந்துருங்க. சார், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சரி. டாக்டர். வாங்க சந்தோஷ், உட்காருங்க. பதட்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. குட் நியூஸ் தான் மிஸ்டர் சந்தோஷ். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. நீ கன்சீவ்? கன்சீவ்? டாக்டர், கன்சீவா?
என்ன மிஸ்டர் சந்தோஷ், இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இல்ல ஆமா சந்தோஷம்தான் டாக்டர். ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்காங்க, குழந்தை வேற. அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நீங்க இவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ், அப்புறம் புரோட்டீன், கால்சியம் எல்லாம் கரெக்டா கொடுங்க. போலிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை கரெக்டா கொடுங்க. ஒரு 4 மாசத்துக்கு இவங்க ஹெவியான ஒர்க் எதுவும், வெயிட் தூக்குறது அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரி டாக்டர்.